வால்மீகி ராமாயணத்தில் இன்னொரு இடம் பாருங்கள், விபீஷணனுக்கும் ராவணனுக்கும் சண்டை. அவன் விபீஷணன் சொல்கிறான், அண்ணா நீ ரொம்ப படித்தவன், உனக்கு நான் அறிவுரை சொல்கிறதுக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் சின்னவன் நான் சொல்கிறேன், நீ செய்கிற காரியம் சரியில்லைண்ணா, இன்னொருத்தருடைய மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இப்படி கஷ்டப்படுத்துகிற, ஒழுங்காக கொண்டு அவளை கொடுத்துரு அப்படின்னு அவன் அறிவுரை கூறும்போது அவனுக்கு கோவம் வந்துடுது. நீ எனக்கு தம்பியே கிடையாதுடா, போட வெளியிலன்னு வெட்டி உதச்சிட்டான். நான் வரேன்னு கிளம்பிட்டான். அப்படி அவன் புறப்படும் போது அவன் ஆகாயத்திலே கிளம்பினான் அப்படிங்கிறார். ஏன்னா அவங்கள ராட்சசங்க நினச்ச நேரத்தில் எங்கேயும் பறப்பாங்க, உருமாறுவாங்க. அப்படி ஆகாயத்திலே அவன் கிளம்பின போது வால்மீகி அவனுக்கு ஒரு புது பேர் கொடுக்குறாரு. அது வரைக்கும் விபீஷணன் அனுஜன்னு சொல்கிறார். அக்ரஜனா அண்ணன், அனுஜனா தம்பின்னு இருக்கணும். அங்கே என்ன பேர் கொடுக்குறாருன்னா ஸ்ரீமான் அப்படிங்கிறது. ஆகாயத்தில் கிளம்பினான் ஸ்ரீமான். ஸ்ரீமானா மகாலட்சுமியுடைய கடாட்சம் பெற்றவன். அது வரைக்கும் அவனுக்கு மகாலட்சுமி கடாட்சம் இல்லை. காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, ஆனால் அரக்கனாக இருந்தான், ராவணனுக்கு தம்பியாக இருந்தான். இப்போ தான் அவன் ராமங்கட்சிக்கு மாறிட்டான். அப்போ திருமகளுடைய கடாட்சம் வந்து விட்டது அவனுக்கு. இனிமேல் ஸ்ரீமான்கிற பேர் தான் அப்படின்னு. அதனால இந்த ஸ்ரீமான் என்ற சொல்ல லேசாக நினைக்காதீங்க. ஆந்திரா சின்னஜீயர் சுவாமிகள், திரு நாராயணஜீயர் சுவாமிகள் வந்து எனக்கு எப்போ லெட்டர் எழுதினாலும் ஸ்ரீமான் அப்படின்னு போட்டு என் பேர் அப்புறம் எழுதுவார் அவர்களுக்கு அப்படின்னு. அதை அவருடைய அணுக்க தொண்டர்கள் கூட கேட்டாங்க, என்னென்னா நம்மகிட்ட இல்லாத வைஷ்ணவ படிப்பு அவர்கள் இருக்கிறியா, அதை விட ஒரு லட்சுமி கடாட்சம் வேணுமா அப்படின்னு அவர் உணர்ந்து எழுதுகிறார் அப்படி. அப்போது இந்த இடத்துல ஸ்ரீமான் என்பதை பற்றி பராசரப்பட்டர் விளக்கம் சொல்லும்போது மணிக்கணக்காக பேசுவாராம். எல்லாரும் ஸ்ரீமான் ஆயிட முடியாது அப்படின்னு.